இந்த வீடியோக்கு கீழே இருக்கிற ரெட் கலர் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணுங்க, அப்படியே உங்களுடைய லைக்கையும் கமெண்ட்டையும் கொடுத்துக்கோங்க. நண்பர்களே, இன்னைக்கு இந்த வீடியோவில் சிம்மை பற்றி பேசலாம். நம்மளுடைய ஸ்மார்ட் ஃபோனில் பயன்படுத்தக்கூடிய சிம்மை பற்றி நம்ம பேசலாம். சிம்மோட ஃபுல் ஃபார்ம் என்ன அப்படிங்கிறத இது மூலிமா நான் தெரிவிச்சுக்கிறேன். சப்ஸ்கிரைபர் ஐடென்டிஃபிகேஷன் மாடல். ஸோ அதோட ஷார்ட் தான் வந்து சிம்முன்னு சொல்லி கூப்பிடுறாங்க. சிம் எத்தனை வகை இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியுமா? ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் 5 வகையில் சிம் இருக்குது அப்படி சொல்லலாம். அது என்னலாம்? ஃபுல் சிம், மினி சிம், மைக்ரோ சிம், நானோ சிம். கடைசியாக இந்த சிம்மை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு தெரியல, அதாங்க eSIM. இந்த eSIM-ஐ பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பேச போகிறோம். அதுக்கு இந்த வீடியோவை ரொம்ப பொறுமையாக வாட்ச் பண்ணுங்கள். எந்த பகுதியும் நீங்கள் ஸ்கிப் பண்ணிடாதீங்க. ஸ்கிப் பண்ணிங்கன்னா ஸோ இந்த eSIM-ஐ பற்றி நீங்கள் முழுமையாக தெரிஞ்சிக்காமலே போயிடுவீங்க. என் பேர் சையத், நீங்கள் பார்க்குற சேனல் தமிழ் டெக் சேஞ்சர். வாங்க முழுமையான வீடியோக்களை போகலாம். சிம் இதோட ஃபுல் ஃபார்ம் சப்ஸ்கிரைபர் ஐடென்டிஃபிகேஷன் மாடல். இந்த சிம்மை முதல்ல அறிமுகப்படுத்தின வருஷம் என்ன அப்படி பார்த்தீங்கன்னா 1991 ஃபுல் சிம்மாக வந்து அறிமுகப்படுத்தினாங்க. அதே நேரத்தில் மினி சிம்மா வரும்போது 1996 அதை மினி சிம்மா ஆக்குனாங்க. அதே நேரத்தில் 2003 மைக்ரோ சிம்மா மாற்றினாங்க. அதுக்கப்புறம் நானோ சிம்மை 2012 அந்த வாக்கில் உங்களுக்கு இந்த நானோ சிம்மை அறிமுகப்படுத்தினாங்க. இந்த மாதிரி படிப்படியாக அதோட சைஸ் குறைஞ்சிக்கிட்டே வந்திருக்கு. ஸோ இந்த சிம்மில் என்னென்ன வகைகள்லாம் ஆட் பண்ணிக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சிம்மோட அமைப்பு வந்து ஒரு கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு அளவில் இருக்கும். அதே நேரத்தில் இந்த கார்டோட தன்மை என்னவாக இருக்குன்னா, ஒரு PVC பிளாஸ்டிக் தன்மையில் இருக்கும். ஸோ வேறு என்னெல்லாம் இதில் பார்க்க முடியும் பார்த்தீங்கன்னா, ஒரு செமி கண்டக்டர் இருக்கும். ஸோ இந்த மாதிரி விஷயங்களை இந்த சிம்மில் பார்க்க முடியும். இந்த சிம்மை வந்து எதுலலாம் நம்ம பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சேட்டலைட் மொபைலில் பயன்படுத்தலாம், ஸ்மார்ட் வாட்சுகளில் பயன்படுத்தலாம், கம்ப்யூட்டரில் பயன்படுத்தலாம், அதே நேரத்தில் கேமராலையும் பயன்படுத்தலாம் அப்படிங்கிற மாதிரி தகவல்கள் நம்மளால் பார்க்க முடியுது. இந்த சிம்மில் என்னென்ன விஷயங்களை நம்ம தெரிஞ்சிக்க முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூனிக் சீரியல் நம்பர், அதாவது 20 டிஜிட்டில் உள்ள நம்பரை வந்து நம்மளால் இதை பார்க்க முடியும். அதே நேரத்தில் இன்டர்நேஷ்னல் மொபைல் சப்ஸ்கிரைபர் ஐடென்டிஃபிகேஷன் நம்பரை நம்ம வந்து கேதர் பண்ண முடியும். அதே நேரத்தில் லோக்கல் நெட்வொர்க்கோட டீட்டெயில்ஸை நம்ம தெரிஞ்சிக்க முடியும். அதே நேரத்தில் யூசர்ஸோட லிஸ்ட்டை வந்து நம்ம வந்து இதில் வந்து பயன்படுத்த முடியும். ஸோ இது இல்லாமல் 2 பாஸ்வேர்ட் முறையை வந்து பயன்படுத்திருக்காங்க. பர்சனல் இன்ஃபர்மேஷன் கோட், அதாவது நம்மளுடைய பர்சனல் சம்மந்தப்பட்ட கோடை வந்து இது பண்ணுறதுக்கும், அதே நேரத்தில் பக் கோட் அப்படிம்பாங்க, பர்சனல் அன்பிளாக்கிங் கோட். இது எதுக்குன்னா, உங்கள் சிம் வந்து பிளாக் ஆகிடுச்சு வச்சுக்கோங்க, அந்த சிம்முக்கு பின்னாலே கொடுத்துருப்பாங்க ஒரு பக் கோட், அதை பயன்படுத்தி உங்கள் சிம்மை வந்து அன்பிளாக் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி விஷயங்களை இந்த சிம்மில் நம்ம பார்க்க முடியும். அதே நேரத்தில் நம்ம ஃபோனில் சிம்மை பயன்படுத்தும் போது கான்டாக்ட்ஸ் வந்து ஆரம்ப காலத்தில் 250 500 வரைக்கும் நம்ம பயன்படுத்தலாம். இப்போ இந்த நேனோ சிம்மு வந்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு 1000 வரைக்கும் பயன்படுத்தலாம் அப்படிங்கிற முறையில் இப்போ நிறைய சிம்மு வந்திருக்கு. ஸோ அந்த மாதிரி விஷயங்களை இந்த சிம்மில் பார்க்க முடியும். இப்போது eSIM-ஐ பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம். இவ்வளவு நேரம் சிம்மை பற்றி நீங்கள் முழுமையான டீட்டெயில்ஸை நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறது, பேச போகிறது வந்து eSIM-ஐ பற்றி நம்ம பேச போகிறோம். eSIM இனி வரக்கூடிய நாட்களில் புதுசாக நீங்கள் மொபைல் வாங்கும் போது கண்டிப்பாக டியூல் மொபைல் வாங்குனீங்கன்னா அதில் ஒன்று eSIM-ஆக இருக்கும், இன்னொன்று நார்மல் சிம்மாக இருக்கும். ஸோ ஓகே, இந்த eSIM-னா என்ன அப்படிங்கிறத கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இது ஒரு எம்படட் சிம் அப்படிம்பாங்க. அதாவது எம்படட் சிம்னா உங்கள் ஃபோன்லேயே ஃபிக்ஸ் ஆகி வரக்கூடிய சிம்மு தான் இந்த eSIM அப்படிம்பாங்க. இந்த eSIM-ஓட பலன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களால் ஒரு மொபைல் ஆப்ரேட்டர்லேருந்து இன்னொரு மொபைல் ஆப்ரேட்டருக்கு ஈஸியாக ஸ்விட்ச் பண்ண முடியும். அதாவது ஒவ்வொரு மொபைல் ஆப்ரேட்டர்லேருந்தும் கிடைக்கக்கூடிய சிம்மை நீங்கள் பயன்படுத்த வேண்டிய அவசியமே இருக்காது. ஜஸ்ட் ஒரு கால் பண்ணால் போதும், ஈஸியாக ஒரு மொபைல் ஆப்ரேட்டர்லேருந்து இன்னொரு மொபைல் ஆப்ரேட்டருக்கு ஈஸியாக மாற்றிக்க முடியும். ஸோ அந்த மாதிரி ஒரு வசதிகள் இந்த eSIM-ல இருக்குது. இது இல்லாமல் உங்களால் டேட்டாவை அதிகப்படுத்த முடியும். அதாவது உங்களோட கான்டாக்டை வந்து அதிகமாக ஸ்டோர் பண்ணி வச்சுக்க முடியும். ஈஸியாக ஒரு இதுலேருந்து இன்னொரு இதுக்கு நீங்கள் வந்து உங்களோட டேட்டாவை ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். அந்த மாதிரி ஒரு ஃபெசிலிட்டி தான் இந்த eSIM-ல இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இந்த eSIM பரவலாக எந்த டிவைஸில் இப்போ நம்ம பார்க்க முடியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆப்பிளோட ஸ்மார்ட் வாட்சில் நம்ம பார்க்க முடியுது. அதுக்கப்புறம் சாம்சங்கோட ஸ்மார்ட் வாட்சில் பார்க்க முடியுது. ஐஃபோனில் பார்க்க முடியுது. ஐஃபோன் XS-லையும் XS Max-லையும் XR-லையும் இந்த மாதிரி மொபைல்களில் நம்மளால் இந்த eSIM-ஐ பார்க்க முடியுது. ஸோ இந்த eSIM-ஓட ஃப்ளெக்சிபிலிட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வெளிநாடுகளுக்கு நீங்கள் பயணம் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க, அங்கே ஈஸியாக உங்களால் வந்து உங்களுடைய மொபைல் ஆப்ரேட்டரை நீங்கள் ஈஸியாக மாற்றிக்க முடியும். ஸோ அந்த மாதிரி ஒரு வசதி இந்த eSIM-ல இருக்குது. அதே நேரத்தில் உங்களுடைய டேட்டா பேக்கேஜை ஈஸியாக வந்து உங்களால் வந்து மாற்றிக்க முடியும். உங்களுடைய டேட்டா பேக்கேஜை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ண முடியும். இன்னும் ஏராளமான விஷயங்களை இந்த eSIM-ல நம்ம பார்க்க முடியும். அதே போல் சிம்முக்கும் eSIM-க்கும் என்ன வித்தியாசம்? நீங்கள் ஒரு மொபைல் ஆப்ரேட்டரை நீங்கள் மாற்றணுன்னா அவர் கொடுக்குற
சிம்மை தான் நீங்கள் வந்து பயன்படுத்த வேண்டி வரும். ஆனால் இந்த eSIM அப்படி இல்லை, உங்கள் மொபைலில் எம்பெடடாக இருக்கும். அந்த சிம் மூலியமாகவே நீங்கள் வந்து எந்த மொபைல் ஆப்ரேட்டரையும் ஈஸியாக மாற்றிக்க முடியும். இந்த eSIM பொறுத்த வரைக்கும் உங்களால் ஒரு மொபைலேருந்து இன்னொரு மொபைலுக்கு ஈஸியாக நீங்கள் உங்கள் சிம்மை மாற்ற முடியாது. ஏன்னா அந்த eSIM வந்து உங்கள் மொபைலில் ஒரு ஃபிக்ஸ்டாக வரப்போகுது, அதாவது எம்பெடடாக வரப்போகுது. ஸோ அதனால் உங்களுக்கு பிடிச்ச மொபைலுக்கு உடனுக்குடனே நீங்கள் மாற்றிட முடியாது. ஆனால் இந்த நார்மல் சிம்மில் எப்படின்னா உங்களுக்கு பிடிச்சமான மொபைலுக்கு ஈஸியாக அந்த சிம்மை நீங்கள் மாற்றிட முடியும். உங்களோட மொபைல் ஆப்ரேட்டரை நீங்கள் கண்டினியூ பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி சின்ன ட்ராபேக் தான் இந்த eSIM பார்க்க முடியுது. காலப்போக்கில் இதுவும் சரியாயிடும் அப்படிங்கிற நம்பிக்கையோட நம்ம பயணம் பண்ணலாம். என்ன நண்பர்களே, இந்த வீடியோவில் சிம்மை பற்றியும் eSIM பற்றியும் நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. இந்த தகவல் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ள தகவலாக இருந்திருக்கும். இந்த வீடியோட பதிவு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிக்காதவங்களுக்கு இந்த வீடியோவில் நீங்கள் அன்லைக் பண்ணிக்கலாம், பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணலாம். அதே நேரத்தில் உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். என்னோட சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே நேரத்தில் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் உங்கள் நண்பர்களுக்கு ஷேரும் பண்ணுங்கள்.